பேச்சுலர் ரூமில் தண்ணீர் யார் பிடிப்பது என்ற தகராறு. டிரைவரை குத்தி கொலை செய்த நண்பன் கைது. சிவகங்கை சேர்ந்த ஆனந்தராஜ் 30 என்பவர் திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் உள்ள திருநீலகண்டபுரம் பகுதியில் தனியே அறையெடுத்து தங்கி வருகிறார். இவர் அதே பகுதியில் உள்ள நூல் கடையில் உள்ள ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வருகிறார். அதே கடையில் பணியாற்றி வரும் வசந்த் 32 என்பவரும் ஆனந்தராஜ் உடன் ஒரே அறையில் தங்கி வருகிறார். இருவருக்கும் தண்ணீர் பிடித்து வைப்பதில் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று இருவரும் மது போதையில் இருந்தபோது தண்ணீர் பிடிக்காமல் இருந்துள்ளனர். ஆனந்தராஜ் தண்ணீர் பிடித்து வைக்க வேண்டிய நிலையில் தண்ணீர் பிடித்து வைக்காததால் ஆத்திரமடைந்த வசந்த் அறையை விட்டு வெளியே சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து ஆனந்தராஜ் கீழே இறங்கி நடந்து வந்தபோது எதிரே வந்த வசந்த் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆனந்தராஜை சரமாரியாக குத்தினார். இதில் பலத்த காயமடைந்த ஆனந்தராஜ் தனது ஆட்டோவை நோக்கி சென்று அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்து தப்பிச் சென்ற வசந்த் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆனந்தராஜ் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தண்ணீர் பிடித்து வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒரே அறையில் இருந்த நண்பனை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.